சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் சேகர் பாபு ஆகியோர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகள். கடந்த 2 நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவரும் இன்னும் சில கட்சித் தலைவர்களும் தேவையற்ற வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் ஏதோ இயக்கப்படாதது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் துவங்கப்பட்ட பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலே இயங்கி வந்த பேருந்துகள் 100%, 20% தற்போது மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் 80% பேருந்துகள் நம்முடைய கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் இயக்கப்படுகிறது. எனவே ஏதோ ஏற்கனவே வந்த பேருந்துகள் ஏதோ இங்கே புதிதாக வராதது போல ஒரு வதந்தியை பரப்புவது தேவையற்ற செயல். அடுத்ததாக இந்த 2 நாட்களும் பேருந்து வரவில்லை என்று பிரச்சனை நடந்தது நள்ளிரவு நேரம் 12 மணி 1 மணி என்ற அளவிலே நடக்கிறது. மாலையிலே இதுபோன்ற பிரச்சனைகள் இல்லை. வழக்கமான பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பேருந்துக்கு வருகிறவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். கோயம்பேடாக இருந்தாலும் இப்பொழுது கிளாம்பாக்கமாக இருந்தாலும் இரவு 11:30க்கு மேல பேருந்துகள் இயக்குவது என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் திருச்சிக்கு மாத்திரம்தான் பேருந்துகள் இயக்கப்படும், மீதி பேருந்துகள் இயக்கப்படாது. ஏன்னா நீண்ட தூர பயணத்திற்கு போகிறவர்கள் அந்த நேரத்திற்கு மேல் போவது பாதுகாப்பானதல்ல. 12 மணியிலிருந்து ஒரு 4 மணி வரை பேருந்துகளை இயக்குவது என்பது லாரி டிராபிக் ஹெவியா இருக்கிற என்எச்சில் வந்துட்டு இதை இயக்குவது பாதுகாப்பானது இல்லை என்கிற காரணத்தினால் இது காலமாக இருந்து வருகின்ற நடைமுறை. ஆனால் இந்த 12 மணிக்கு மேல ஒரு 200 பேர் திடீரென்று நின்று கொண்டு இந்த பிரச்சனையை செய்வது என்பது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செய்வதாகத்தான் தோன்றுகிறது. காரணம், நேற்று இன்னொரு செய்தி. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி அவர்கள் கோயம்பேட்டிலிருந்து இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதில் 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அவர்களுக்கான சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போக்குவரத்துறைக்கு கருத்து வழங்கினார்கள். அந்த அடிப்படையில் ஆம்னி பேருந்து இயங்குகின்ற பொழுது இந்த முடிச்சூர் பேருந்து ஆம்னி பேருந்து நிறுத்தம் தயாராகின்ற வரை அவருடைய பணிமனையிலிருந்து இயக்குவதற்கு அனுமதித்து அதற்கு பிக்கப் பாயிண்ட் என்று பயணிகளை ஏற்றுவதற்கு சூரப்பட்டு மற்றும் போரூர் டோல்கேட் 2 இடங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதல்லாமல் அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அவருடைய பேருந்தை நிறுத்துகின்ற இடத்திலிருந்து கிளம்பும்போது அங்கே ஏற்றிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு பொருள்பட அந்த ஒரு வரி இருப்பதைத்தான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வேறு விதமாக எடுத்துக் கூறுகிறார்கள். ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த பேருந்துகள் அந்த பணிமனையிலிருந்து இயங்கட்டும், இங்கே முடிச்சூரிலே அவர்களுக்கான வசதி ஏற்படுகிற விரை என்கின்ற அந்த கட்டத்தில்தான் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் கோயம்பேடு பேருந்து நிலையம் இயங்க துவங்கிவிட்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் குறிப்பிட்ட சிலர் ஏற்படுத்த முனைகிறார்கள். ஏனென்றால் 585 அதிகபட்சமாக ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் குறைவாகத்தான் இருக்கும், லீன் டேஸ் சொல்ற நாட்கள்ல. இந்த அதிகபட்சமாக இயக்குகின்ற பொழுதும் 300 பேருந்துகள் இங்கே நேற்றையிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீதி பேருந்துகள் தான் தங்களுடைய பணிமனை கோயம்பேடை சுற்றி இருப்பதாக சொல்லிக் கொண்டு போகிறார்கள். எனவே பெரும்பான்மையான ஆம்னி பேருந்துகள் இங்கே இருக்கின்ற நிலையில் ஒரு பாதிக்கும் குறைவாக இருக்கிறவர்கள் ஏதோ கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்தை மீண்டும் இயக்குவதற்கு ஆணை வந்தது போல ஒரு தவறான செய்தியை பரப்பி வருகிற அதே வேளையில் இங்கே அரசு பேருந்துகள் குறைவாக இருக்கிறது என்ற செய்தியை பரப்பினால் அவர்கள் மீண்டும் ஆம்னி பேருந்துக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் செய்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. காரணம், கடந்த ஆண்டு தீபாவளி பொங்கலை விட இந்த ஆண்டு தீபாவளி பொங்கலுக்கு அரசு பேருந்திலே முன்பதிவு செய்து பயணித்தவர்கள் அதிகம். கடந்த ஆண்டு பொங்கலுக்கு 1,20,000 பேர் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணித்தவர்கள். இந்த ஆண்டு 2,40,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.